ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேபிள் லேம்ப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வேஸ்ட்டான பொருளை வச்சு தான் இதையும் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் போட்டால் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் யாரும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டேட்ஸில் வர்ற பாக்ஸ் தான். லைன் பிராண்ட் டேட்ஸ் சாப்பிட்டுக்குள்ள அதில் கிடச்சிது இந்த பாக்ஸு. இதை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் முக்கா பைப்பில் ஒரு 1.25 அடி 1.5 அடியில் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு எல்இடி லேம்ப் ஒன்று எடுத்துக்கலாம். 7 வாட்ஸோ 9 வாட்ஸோ எடுத்துங்க. அப்புறம் ப்ளம்பிங் முக்கா பைப்பில் ஒரு 3 இன்ச்சு எடுத்துங்க. ஒரு மூடி ஒன்று அந்த சைஸில் பார்த்து எடுத்துங்க. அப்புறம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ஒன்று எடுத்துங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் இந்த பைப் போகிற அளவுக்கு ஒரு ஹோல் ஒன்று பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பைப் டைட்டாக போகிற அளவுக்கு இருக்கலாம். அதில் ஹீட் பண்ணி ஹோல் பண்ணதும் அதில் வர்றதை இது மாதிரி கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த பைப்பு கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து மேல் கவரில் இது மாதிரி அந்த பைப்பை சென்டராக வச்சு ஒரு ஹோல் ஒன்று பண்ணிக்கலாம். நான் சாண்ட்ரிங் எண்ணெய் வச்சு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க. இல்லை ட்ரில்லிங் இருந்தால் ட்ரில் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முக்கா பைப்பு இதில் நல்லா டைட்டாக போகிற மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது டிசி ஆன் ஆஃப் சுவிட்சு. அதை வந்து இப்போ நம்ம பைப் ஹோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக எதிரில் வர்ற மாதிரி நல்லா ஓரமாக ஒரு ஹோல் ஒன்று போட்டு அந்த சுவிட்சு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சுவிட்சை போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த முக்கா பைப்பு, இது எலக்ட்ரிக்கல் முக்கா பைப்பு. இந்த சின்ன பீஸ் வந்து ப்ளம்பிங் முக்கா பைப்பு. இப்போ அது வந்து இதில் டைட்டாக போகும். எலக்ட்ரிக்கல் முக்கா பைப்பு வந்து ப்ளம்பிங் முக்கா பைப்பில் நல்லா டைட்டாக போகும். அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். அதை வாஷர் மாதிரி நல்லா யூஸ் பண்ண போகிறோம் டைட்டாக ஓட்டுறதுக்கு. அதில் 4 பீஸு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ப்ளம்பிங் முக்கா பைப்பில். அப்புறம் இந்த பைப்பில் இது மாதிரி ஹீட் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆகிற மாதிரி, நம்ம டேபிள் லேம்ப்லாம் எரியும் இல்லைங்களா, அது மாதிரி வர்ற மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சொருவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேபிள் லேம்ப் மாதிரி வளைஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை எடுத்து அந்த நடுப்பகுதியை நல்லா வெட்டிக்கிட்டு அந்த பாக்ஸுக்கு நல்லா கரெக்டாக வர்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சு ஒட்டிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்இடி லேம்ப்பு. இது 7 வாட்ஸும் எடுத்துக்கலாம், 9 வாட்ஸும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எது இருக்குதோ அதை எடுத்துக்கங்க. இல்லை வாங்குறதுனாலும் வாங்கிங்க. அதை மேலே இருந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். மேலே இருக்கிற எல்இடி பல்ப் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு சால்ட்ரின் பண்ணி இப்படி பேக் சைடில் சால்ட்ரின் பண்ணி அந்த டிரைவர் தனியாகவும் எல்இடி பல்ப் தனியாகவும் இப்படி எடுத்துக்கலாம். இது எதுக்கு தனித்தனியாக எடுத்தோன்னா, மேலே எல்இடி பல்ப்பையும் நம்ம கீழே ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்கிற இடத்துல அந்த டிரைவரையும் வைக்கிறதுக்காக தான் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த மூடி ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இது மாதிரி சைடில் ஒயர் வர்ற மாதிரி ஒரு ஹோல்ஸும் சென்டரில் ஹோல் வர்ற மாதிரி அந்த 2 ஒயர் போகிற மாதிரி ஒரு ஹோலும் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒயர் வந்து எல்இடி பல்பில் கொடுத்துட்டு அதை வெளியில் எடுக்கிறதுக்காக. நம்ம அப்படியே எல்இடி பல்ப் போடணும், கீழே அந்த ஒயர் இருந்து தூக்கின்னு அசிங்கமாக இருக்கும். பட் அதை வந்து அழகாக ஃபிட் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஒரு மூடி எடுத்து அதில் ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மூடியில் ஒரு ஸ்க்ரூ வச்சு இது மாதிரி ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா 2 ஸ்க்ரூ வச்சு ஏற்றிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக எல்இடி பல்பில் சால்டின் பண்ணுறதுக்காக ஒயரை தள்ளி அதில் இது மாதிரி பாசிட்டிவ் வந்து எல்லோ ஒயரும், நெகட்டிவ் வந்து மைனஸ் ஒயரும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் பற்ற வச்சுட்டேன். இப்போது அந்த முக்கா பைப் பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ளம்பிங் முக்கா பைப்பில் வாஷர் மாதிரி அதை எடுத்து முதல்ல இந்த முக்கா பைப்பில் ஒரு அரைஞ்சி தள்ளி இது மாதிரி வாஷர் மாதிரி நல்லா டைட் வச்சு ஒட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை இதுக்கு மேலே எடுத்து இந்த பிவிசி பாக்ஸை அதில் சொருவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்காக இன்னொரு வாஷர் எடுத்து அதுக்கு மேலே வச்சு இந்த பைப்பில் இது மாதிரி சொருகி அதையும் நல்லா க்ரீப்பாக ஒட்டிடலாம். இப்போ இது மாதிரி 2 பக்கமும் இந்த சின்னதாக வாஷரை வச்சு ஒட்டுறதுனால இந்த பாக்ஸ் வந்து மேலே இருக்கிறது ஆடாமல் கொள்ளாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ரிப்பாகவும் இருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும். இப்போ அந்த பைப் வழியாக நம்ம எல்இடி பல்பில் அந்த 2 ஒயரை தள்ளி சென்டராக வச்சு
ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பல்பு நம்ம செட் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியாக தான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமும் இல்லை, இதில் ரொம்ப செலவும் ஆகாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த வாஷர் மாதிரி கட் பண்ண பீஸை இது மாதிரி உள்ளே தள்ளிட்டு பைப்புள்ளே ஏற்றிட்டு அதில் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறோம். அப்புறம் அந்த மூடியில் ஹோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம சுவிட்சு கட் பண்ண இடத்துல அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை வச்சுட்டோம். அந்த ஹோல்ட் பண்ண இடத்துல அந்த ஒயரை தள்ளி நம்ம இதை நல்லா வச்சு இன்னொரு வாஷரை போட்டு அதை ஒட்டிக்கிறோம். இப்போ ஓகே, இதை ஒட்டுற வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பின் டாப்பு ஒயரோடு இருக்கிறத எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் வந்து நல்லா ஒயரினுடைய முனையை 2 ஒயர் இருக்கும், அதை சீவிட்டு அதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம் அந்த கம்பியெல்லாம். அப்புறம் இந்த பாக்ஸினுடைய அடிபாட்டத்தில் 2 இந்த ஒயர் வர்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி அது வழியாக ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்லேருந்து வர்ற எல்லோ ப்ளூ ஒயரு, நம்ம 2 பின் டாப்லேருந்து வர்ற 2 ஒயர் இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிரைவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் இருக்கும். அதே மாதிரி நம்ம லைன் ஒயர் கொடுக்குறது 2 ஒயர் இருக்கும். இப்போது இந்த எல்இடி பல்பினுடைய அந்த மேல் மூடி இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக் மூடி, அதைத்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதையும் நம்ம விட்டு வைக்க போகிறதில்ல, அதையும் நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி டிரைவர் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான், கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ அந்த எல்லோ ஒயரில் நம்ம டிரைவரினுடைய பாசிட்டிவ் ஒயர் ப்ளஸ் ஒயரையும், அந்த நீல ஒயரில் டிரைவரினுடைய நெகட்டிவ் ஒயரையும் இது மாதிரி பற்ற வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கலாம். அதை வந்து சுவிட்சினுடைய ஒரு லீடில் பற்ற வச்சிடலாம். சுவிட்சினுடைய இன்னொரு லீடில் இந்த 2 பின் டாப்பினுடைய ஒரு ஒயரை பற்ற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஒயரும் 2 பின் டாப்பினுடைய ஒரு ஒயரையும் இந்த டிரைவரினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிற லைன் கொடுக்குற பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரில் இது மாதிரி பற்ற வச்சிட்டோம். அவ்வளோதான், இதனுடைய வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் டேப் போட்டுக்கலாம். இப்போ அந்த மூடியில் க்ளூ வச்சு இப்படி ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி அதை வந்து க்ளூ வச்சு அது மேலே கவர் மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் லைட்டாக க்ளூ பண்ணி அந்த பாக்ஸினுடைய அடிப்பகுதியில் நல்லா ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ லாக் பண்ணிக்கலாம் நம்ம மேல் கவரை வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஓரளவுடைய லுக்கை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளக்கில் சொருவிடலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். வாவ், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த வெளிச்சமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏதாவது டேபிளில் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். அதனால் என்னுடைய வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.